அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. துஆ செய்யும் போது உங்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உறுதியுடன் கேளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின். கவனமற்ற அலட்சியமான உள்ளத்திலிருந்து வரும் துஆவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துஆ கேட்பதனுடைய சில நிபந்தனைகள்: ஒன்று, ஹுஸ்னுல் ظنி பில்லாஹ், அல்லாஹ்வின் மீதான நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் போது அவன் உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான், உங்கள் விஷயத்தை புறக்கணிக்க மாட்டான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவதாக, ஹுதூருல் கல்ப், இதயம் பிரசன்னமாக வேண்டும், இதயம் உள்ளம் அங்கு ஆஜராக வேண்டும். பிரார்த்தனையின் போது உங்கள் உள்ளம் விழிப்புடன் இருக்க வேண்டும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. அலட்சியமான இதயத்தில் இருந்து வரும் துஆவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவதாக, இஸ்திஷாருல் குர்பி மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் நெருக்கத்தை உணர வேண்டும். பணிவாகவும் அடக்கமாகவும் இதயத்தில் பணிவுடனும் உறுதியுடனும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை உணர வேண்டும். நான்காவதாக, அல் இஸ்திம்ராரியா, தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எவ்வளவு காலம் ஆனாலும் துஆ செய்வதை, பிரார்த்தனை செய்வதை நிறுத்தக்கூடாது. இவ்வாறான நிபந்தனைகளை பேணி சரியான முறையில் துஆ செய்து எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.